எஸ் கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டனிங். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க தான் எலிசா. கேமராவில் கூட மாட்டாமல் எப்படி ஓடுறாங்க பாரு. தயவு தான் நம்ம கேமராமேன். இந்த தர்பூசணி எடுத்து காமிக்கிறது தான் நாங்கள் கார்டனிங்கில் பண்ணுங்க. தர்பூசணி இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாம் முடியல. இதுதான் நம்ம ஃப்ளவர்ஸ். அதாவது இங்கேருந்து தர்பூசணி வரும். அதுக்கப்புறமா சரி கைஸ், நம்ம ஏன் தர்பூசணி ஏன் கீழே இருக்குலாம் கேட்காதீங்க. ஏன்னா அது ஒரு க்ரீப்பர்னா மைண்ட் கிராஃப்டில் ஆகுதுல்ல, அது ஒரு செடி. இவர் தான் நம்ம லியோ. கார்பரேஷன்லேருந்து வந்து விட்டு போயிட்டாங்க. இவர் பண்ண தொலையே கார்பரேஷனில் இருக்கவங்க விட்டு தான் போகணும். இதான் நம்ம நக்குலன் வந்து செடி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இது அப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த கிளிப்பு மட்டும் அதை இப்போ போட்டிருக்கோம். முன்னாடியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி எல்சாலியோக்கு ஒரு வீடு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இவர் தான் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல. இந்த இடம் வந்து கிரிக்கெட் விளையாடுற இடம். பால் தெருவில் அடிச்சிட்டாரு. அதனால தெருவு காமிச்சேன், பக்கத்து தெருவை. இப்போ வந்து செடியை பிடிச்சி இழுகுது, ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வர மாட்டேங்குது. இப்போ வந்து இதான் மொத்த கிரவுண்டு. இந்த கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, எடிட்டிங்கு அது இதுன்னு பண்ணிகிட்ருப்போம். சைக்கிள் நிறுத்துறது, சைக்கிள் எடுக்கிறது, எல்லாமே. இதுதான் மறுபடியும் தர்பூசணி காமிக்கணும்னு நம்ம கேமராமேன் சொன்னதுனால மறுபடியும் காமிச்சிட்ருக்கோம். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி காமிச்சாச்சு. வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த கிரவுண்டு காமிக்கும் போது நம்ம நக்குலன் த பாய்ஸ் அப்படின்னு ஷர்ட் போட்டு வந்துட்டோம். டிஷர்ட். இதுதான் எல்சாலியோட வீடு. நக்குலன் தான் அது கிளியர் பண்ணது. அங்கே ஒரு கார்னரில் இந்த எல்சாலியோட அம்மா வந்து குட்டி போட்டுருந்துச்சு. அதனால் அங்கே கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கு மேலே வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. இந்த செடி வந்து அந்த பால்வர செடி. I don't know the name, but it is a dangerous செடி. I mean plant. எங்கே போச்சு? இங்கே இருக்கு. அது அங்கே உள்ளே போயிட்டு ஜாலியாக நின்றுட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஆமாம், நாங்கள் தண்ணி ஊற்றி விடுவோமாங்க. நல்லா குழுக்களும் நாங்கள் போய் படுத்துக்கோம். நைட்லாம் தண்ணி ஊற்றுனதுனால நல்லா சில்லுன்னு இருக்கும். நாங்கள் பார்த்து தூங்கிடும். எல்சாமலியாகும். ஒரு காலத்தில் நான் இங்கே தண்ணி வந்து அங்கே ஒரு வீட்டிலேருந்து வரும். அது வந்து எல்சாலியை குடிக்கும். நம்ம நான் போட்டு விடுவார். இந்த போட் மேலே ஏதாச்சும் ஒரு குப்பை எடுத்து போடுவார். நாங்கள் தண்ணி வச்சுருப்போம். அங்கே காலி பண்ணிட்டு இங்கே வந்து குடிக்கும். சோகமான விஷயம் என்னென்னா, இதை இப்போ காமிக்கிறேன். நம்ம ஆலுவேரா செடி ஒன்று வச்சுருந்தோம். அதை யாரோ தட்டி விட்டாங்க, உடஞ்சிருச்சு. அதை எடுத்து இப்படி சைடில் சாய்ச்சி வச்சுருக்கேன். இதான் நம்ம எல்சாலியை தண்ணி குடிக்கிறது. அங்கே அதுக்கு சாப்பாடு. இங்கே அதுக்கப்புறமா அங்கெல்லாம் நான் உட்காந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருப்பேன். சாப்பாடு போட்டிருக்கேன். அது பக்கத்தில் போகிறதில்ல. சாப்பிட்டு முடிச்சிடும். அப்புறமா வந்துட்டாங்க நம்ம எலிசா. இருங்க, இப்போ காமிக்கிறேன். நக்குலன் தள்ளுங்க. அங்கே பாருங்கள். அங்கே தான் எல்சாலியோ ஃபஸ்ட்டு பிறந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து அதோடைய அம்மா வந்து விட்டுட்டு போயிடுச்சு எல்சாலியோவை. அப்புறமா நாங்கள் தான் எடுத்து வளர்த்தோம். அதனால தான் எங்கள் கூட சுற்றிட்டு இருக்கு. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஸோ கைஸ், நம்ம கேமராமேன் சொன்னது கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய்.